கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் உங்களை வேத வார்த்தைக்கு நேராக அன்போடு கூட அழைக்கிறேன். இன்றைய நாளின் தியானத்துக்காக ஏசாயா 32 அதிகாரம் 2வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அவர் காற்றுக்கு ஒதுக்காகவும் பெருவெள்ளத்துக்கு புகலிடமாகவும் வறண்ட நிலத்துக்கு நீர்க்கால்களாகவும் விடாய்த்த பூமிக்கு பெருங்கண்மலையின் நிழலாகவும் இருப்பார். பிரியமானவர்களே, இந்த அதிகாரத்தினுடைய 1வது வசனத்திலே பார்க்கிறோம், இதோ ஒரு ராஜா நீதியாக அரசாளுவார், பிரபுக்களும் நியாயமாக துரைத்தனம் பண்ணுவார்கள். எப்பொழுது இந்த 2வது வசனத்தில் உள்ளதான ஒரு ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையிலே விளங்கும் என்று சொன்னால், ஒரு ராஜா நீதியாக அரசாளுவார் என்று. இந்த ராஜா யார் என்று சொன்னால், பிரியமானவர்களே, மேசியாவாகிய இயேசு கிறிஸ்துவை குறித்ததான ஒரு தீர்க்க தரிசன அதிகாரமாக இந்த அதிகாரம் காணப்படுகிறது. அவர் நம்மை நீதியாக ஆளும்போது அவருடைய கிரியை, அவருடைய பாதுகாப்பு, அவர் நமக்கு என்னவெல்லாம் செய்யக்கூடும் என்பதைத்தான் இங்கே நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய கடினமான நாட்களிலே அவர் நமக்கு எப்படி ஒதுங்கும் நிழலாக, பாதுகாக்கும் நிழலாக அவர் நமக்கு காணப்படுகிறார் என்பதை முதலாவது அங்கே நாம் பார்க்கிறோம். 2வதாக பெருவெள்ளத்துக்கு புகலிடமாக, இதுவும் பிரச்சனைக்குரியதான சூழ்நிலைகள் பிரியமானவர்களே நமக்கு விரோதமாய் வரும்போது அவர் எப்படி நமக்கு ஒரு பாதுகாக்கும் நிழலாக, பிரியமான நமக்கு சப்போர்ட்டாக, நமக்கு ஆறுதலாக, புகலிடமாக இருக்கிறார் என்பதையும் நாம் பார்க்கிறோம். 3வதாக வறண்ட நிலத்துக்கு நீர்க்கால்களாக, பிரியமானவர்களே, வறட்சியான சூழ்நிலையிலே பிரியமானவர்களே நாம் காணப்படும்போது அவர் நமக்கு நீர்க்கால்களை ஏற்படுத்துகிறவராய் இருக்கிறார். குறிப்பாக நீங்கள் ஏசாயா தீர்க்க தரிசனத்திலே அடிக்கடியாக நீங்கள் பார்க்கலாம், அவர் வனாந்திரத்திலே வயல்வெளியை ஏற்படுத்துகிறவர், அவாந்திர வெளியிலே ஆறுகளை ஏற்படுத்துகிறவர், வறண்ட நிலத்திலே நீர்க்கால்களை ஏற்படுத்துகிறவர் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தேவனால் எல்லாம் கூடும். பிரியமானவர்களே, 4வதாக பார்க்கிறோம், விடாய்த்த பூமிக்கு பெரும் கண்மலையின் நிழலாய் இருப்பார். வருத்தத்தோடு, சோர்வோடு, எல்லா விதமான பாரத்தோடு கூட இருக்கிறவர்களுக்கு ஒரு நிழலாய், ஆறுதலாய், தேறுதலாய் இருப்பார் என்பதற்குத்தான் பெரும் கண்மலையின் நிழலாய் இருப்பார் என்று. பிரியமானவர்களே, நற்செய்தி என்கிற வார்த்தையினுடைய பொருள் என்ன என்று சொன்னால், உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலே தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார், ஹல்லேலூயா, அவர் நமக்கு என்னவெல்லாம் செய்ய வல்லவராய் இருக்கிறார், இதை நாம் அறிந்து கொள்வது, நம்முடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்வது நற்செய்தியாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அவர் என்னவாக இருக்கிறார், எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்பதை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில அறிந்து கொள்ள அது உங்களுக்கு நல்ல செய்தி. அவர் என்னென்ன விதங்களிலே உங்கள் மத்தியிலே கிரியை நடப்பிக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள அது நற்செய்தி. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அவர் ஆசீர்வாதத்தையும் பாதுகாப்பையும் அருளுகிறவராய் இருக்கிறார். அவர் ஒரு மேய்ப்பராக, பிரியமானவர்கள், நம்மை போஷிக்கிறவராக இருக்கிறார். 3, 4 இந்த வசனங்களிலே நாம் பார்க்கிறோம், காண்கிறவர்கள் கண்கள் மங்களாயிராது, கேட்கிறவர்களின் செவிகள் கவனித்து இருக்கும் என்று சொல்லி அங்கே நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, 4வது வசனத்திலே பதற்ற முள்ளவர்களின் இருதயம் அறிவை உணர்ந்து கொள்ளவும், தெற்று வாயருடைய நாவு தடையின்றி தெளிவாய்
பேசவும் ஆண்டவர் நமக்கு அனுகிரகம் செய்கிறவராய் இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, 35ஆம் அதிகாரம், ஏசாயா 35ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் கூட பார்க்கிறோம். மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள், இதோ உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்டவும் உங்கள் தேவன் பதில் அளிக்கவும் அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்றும் சொல்லுங்கள். பதறுகிறவர்களை பார்த்து, இங்கே பிரியமானவர்களே, அதைத்தான் 4வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். அன்புள்ள இயேசு சாமி, இந்த நாளிலும் நாங்கள் கேட்ட வார்த்தையின்படியே சுவாமி, எங்கள் வாழ்க்கையில் உள்ள வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும் என்ற உம்முடைய வார்த்தையின்படியே கர்த்தர் எங்களை ஆளுகை செய்வீராக. நீர் எங்களை ஆளும்போது எங்கள் குடும்பத்தை, எங்களுடைய பிள்ளைகளை, எங்களுடைய எதிர்காலத்தை நீர் ஆளுகை செய்கிறவராய் இருக்கும்போது ஆண்டவரே, எல்லா விதமான பெருங்காற்றுக்கும் நீர் எங்களுக்கு அடைக்கலமாய் ஒதுக்காக விளங்குவீர் சுவாமி. எந்த ஒரு வெள்ளமும் எங்களை மோதி அடித்து சிதறடித்து விடாதபடிக்கு எங்களுக்கு புகலிடமாய், எங்களுக்கு அரணாய் இருப்பீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. என்னுடைய எல்லா விதமான வறட்சியின் சூழ்நிலையிலும் ஆண்டவரே, பரத்தில் இருந்து நீர்க்கால்களை அருளுகிறவராய் இருக்கிறப்பா. எங்களுடைய விடாய்த்த ஆண்டவரே சூழ்நிலையிலும் ஆண்டவரே, நாங்கள் கவலையோடு, கண்ணீரோடு, பாரத்தோடு, வேதனையோடு கூட இருக்கும்போது ஆண்டவரே, எங்களுக்கு நிழலாய் இருந்து, கண்மலையாய் எங்கள் கூட இருந்து, எங்களுக்கு நல்ல ரெஸ்டோரேஷனை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறீர் என்று நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பொழுது எங்களுடைய கண்கள் மங்களாய் இராது, எங்களுடைய செவிகள் கவனித்து கேட்கும். ஆண்டவரே தகப்பனே, பதற்றமுள்ள எங்களுடைய இருதயம் சுவாமி உம்மை பற்றி அறிகிற அறிவினால் நிறைந்து காணப்படும் சுவாமி. எங்களுடைய தெற்று வாயெல்லாம் ஆண்டவரே, அவ்விசுவாச வாயெல்லாம் ஆண்டவரே, தடையின்றி தெளிவாய் விசுவாசத்தை என் இரட்சகரை போற்றி பாடும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் சுவாமி. எல்லா துதி கனம் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் மனதார நீங்கள் ஆசீர்வதித்து ஆசீர்வாதமாக்குவீராக. இயேசுவின் நாமத்தில் நன்றியோடு வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனும் இரக்கமும் உள்ள எங்கள் அன்பின் பிதாவே, ஆமென். God bless you.